ஹலோ ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை முடிச்சுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணமாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், நிலம் வாங்குறதா இடம் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வரம்ங்க. அந்த வரம் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லதாக தான் அமையும் எல்லாமே. இது ரெண்டுமே ஏன் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அமையிறது இடம் அமையிறதும் சரி, கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளை அமையிறது சரி, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ஆனால் அது அமைஞ்சிருச்சுன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் இதை சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ கஸ்டமர் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பையர்ஸ் நம்ம பார்க்குறோம். பணம் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற இடம் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் இந்த பழமொழியை நான் சொன்னேன். இப்போ இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய ஏவிஎம் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அடுத்து வலசரவாக்கத்துக்கும் ஆழ்வார்த்தினருக்கும் இடையில ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ் வந்திருக்குதுங்க. அருமையான காலி இடம் தாங்க இப்போ வந்திருக்குது. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் 40 அடி. அந்த இடத்தோட நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 70. அந்த இடத்தோட டோட்டல் அளவு, அதாவது மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2800 சதுரடிங்க. இந்த 2800 சதுரடியில் ஒரு டெமாலிஷ் பண்ணக்கூடிய பில்டிங் ஒன்று இருக்குதுங்க. ஆனால் அது பழைய பில்டிங் தான், எந்த யூஸும் இல்லை. இந்த இடத்தின் உரிமையாளர் சொல்கிறது இந்த இடத்துக்கு மட்டும்தானே விலை சொல்கிறாரே தவிர அந்த பில்டிங்க்கு கிடையாது. இந்த ஏரியாவில், அதாவதுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல அருமையான ஏரியாங்க. 30 அடி ரோடு அப்படிங்காட்டி இந்த ஏரியா ஃபுல்லாகவே ரொம்ப டீசெண்டாக இருக்குங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த இடம் அருமையான, அதாவது பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டுங்க, பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க இது இப்போ நம்ம சொல்கிறது. அதே மாதிரி இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, பெர் கிரவுண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 4 கோடியே 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க இடத்தின் உரிமையாளர். ஆனால் நாங்களும் எவ்வளோ தூரம் பேசிட்டோம், அதுக்கு கீழே விலையை குறைச்சி வர மாதிரி எங்களுக்கு தெரியல, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிரவுண்ட் ரேட்டு 4 கோடியே 10 லட்ச ரூபா அப்படின்னா 2800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டுங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கங்க. இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விருப்பப்படக்கூடிய ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங் தவிர மீதி 3 ஃபேஸிங்குமே வாங்கணும்னு நினைப்பாங்க. குறிப்பாக நார்த்து அண்ட் ஈஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய பையர்ஸ் இருக்காங்க. யாராக கூட இருக்கட்டுங்க, இந்த ஃபேஸிங்கில், இந்த வலசரவாக்கத்தில், இந்த ப்ரைஸில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா இடங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம டிலே பண்ணோம்னா வேறு யாராவது முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இடம் பணம் எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரியான இடம் இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும். அதனால் இப்போ சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்கிற மாதிரி தாங்க, அக்ரிமெண்ட் கோல்டுடையோ பவர் கோல்டுடையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட தாங்க இந்த இடம் வந்திருக்குது. ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். அதனால் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு பார்க்கக்கூடிய பையர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, தைரியமாக நீங்கள் எங்களுக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி பேசலாம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதாங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ நாங்கள் சேல் பண்ணுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட சேல் டீடு பண்ணதுலேருந்து தான் நாங்கள் பண்ணித்தரோம். அதனால தாராளமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பேசலாம். அதுக்கப்புறம் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த ஏரியாவில் இடம் வாங்க நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உடனே கால் பண்ணி நீங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பிச்சு வரோம். இடத்த போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட ரேட்டை ஃபைனல் பண்ணுங்கள். எந்த ரேட்டை ஃபைனல் பண்ணுறீங்களோ டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய லாயர்கிட்ட, அதாவது உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட லீகல் பார்க்குறதுக்கு கொடுங்க. லீகல் பார்க்கட்டும். லீகல் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக நீங்கள் இந்த இடத்த பத்திரம் பதிவு பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல்
இம்மிடியட்டாக வந்து நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணீங்க. கண்டிப்பாக வந்து யார் இடம் பார்த்தாலுமே ஓனர்கிட்ட பேசி தான் ஃபைனல் ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, ரேட்டை ஃபைனல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக மீட்டிங் தரோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.